காலை நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்பது நான் உங்கள் ஐஸ்வர்யா. நான் கோபாலகிருஷ்ணன். பொதுவாக இளைஞர்கள்லாம் ஒரு காலத்துல வேலைக்கு போகணும் அப்படின்னா தங்களுடைய குடும்ப தொழில் பார்த்துட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் கல்வி அறிவு அதிகமான பிறகு எம்என்சி கம்பெனியில் வேலை பார்க்கணும், கவர்மெண்ட் கம்பெனியில் வேலை பார்க்கணும் அப்படிங்கிற ஒரு மோட்டிவ்ல இருந்தாங்க. இப்போ பேக் டு ஃபார்ம் ஒவ்வொருத்தரும் சொந்த தொழில் பண்ணணும், பிஸ்னஸ் பண்ணணும் அப்படிங்கிறத ரொம்ப கிரேஸாகவே இருக்கிறாங்க. நிறைய கம்பெனிஸ் தொடங்குறாங்க. பட் தங்களுடைய ப்ராடக்ட்ஸை எப்படி அவங்க மார்க்கெட்டிங் பண்ணணும் அப்படிங்கிற இடத்துல ரொம்பவே தள்ளாடிட்டு தான் இருக்கிறாங்க இன்றைய இளைஞர்கள். கண்டிப்பா கோபால். அண்ட் இப்போ இருக்க மார்க்கெட்ல பார்த்தீங்கன்னா வர ஒவ்வொரு ப்ராடக்ட்ஸ்க்கும் அதுக்குண்டான ப்ரோமோ அண்ட் அதோடக்குண்டான ப்ரொமோஷன், பிராண்டிங் இதெல்லாம் ரொம்ப ஹெவியாகவே தான் போயிட்டுருக்கு. ஸோ எப்படி இளைஞர்களுக்கு அவங்களுடைய பிஸ்னஸை ப்ரொமோட் பண்ணுறது, எப்படி மார்க்கெட் பண்ணுறது, இதை பற்றியெல்லாம் நம்ம கெஸ்ட் இன்னைக்கு பேச போகிறாரு. யாருன்னு பார்த்தீங்கன்னா ஏரோ பாயிண்ட் மார்க்கெட் ரிசர்ச் அண்ட் இன்சைட் சொல்யூஷன்ஸோட ஃபவுண்டர் திரு ஆதேஷ் ரவி அவர்களை தான். வாங்க அவரை சந்திக்கலாம். வணக்கம் சார். காலை வணக்கம். எப்படி இருக்கீங்க சார்? ரொம்ப நல்லா இருக்கேன், ஜம்முன்னு இருக்கேன் சார். அதாவது பிஸ்னஸ் அப்படின்னு சொல்லும்போது எல்லாருக்குமே பிஸ்னஸ் பண்ணணும், இன்னொருத்தங்க கீழே வேலை பார்க்கக்கூடாது அப்படிங்கிற எண்ணம் தான் இருக்கும். இன்னைக்கும் எல்லா இளைஞர்களும் பிஸ்னஸ் பண்ணணும்னு நினைக்கிறாங்க. அவங்க மைண்டில் நீங்கள் நிறைய பிஸ்னஸ் மேனை பார்த்துருப்பீங்க, யங்ஸ்டர்ஸ் நிறைய பேர் உங்கள்கிட்டயே வந்திருப்பாங்க. ஸோ அவங்க மைண்டில் ஓடக்கூடிய விஷயங்கள் என்ன சார்? ஆக்சுவலாக என்னன்னா எல்லாருமே இன்றைக்கி ஆண்டர்ப்ரனர்ஷிப் மேலே ஒரு க்ரேஸ் இருக்குது. இட் இஸ் அ குட் சைன். நான் அது ஒரு நல்ல சைனாக தான் பார்க்குறேன். ஏன்னா இப்போது வளர்ந்த நாடுகள் வெஸ்ட்டில் எஸ்பெஷலி பார்த்தீங்க அப்படின்னா யூஎஸ் மாதிரி கண்ட்ரிஸ், யூரோப்லலாம் பார்த்தீங்கன்னா நிறைய ஆண்டர்ப்ரனர்ஸ் இருக்காங்க. நம்ம நாட்டில் இவ்வளோ நாள் நமக்கு அது இல்லை. படித்தோமா, ஒரு வேலைக்கு போனோமா, ஒரு 4 digit 5 digit சேலரியில் ஒரு சம்பாரிச்சோமா, கல்யாணம் பண்ணோமா, இப்படி தான் ஓடின்னு இருக்கு லைஃப். பட் இப்போ என்னென்னா அச்சீவ் பண்ணணும், அவங்கள ப்ரூவ் பண்ணணும், வெளியே தெரியணும், அவங்களுக்குன்னு ஒரு பிராண்டை க்ரியேட் பண்ணணும், அவங்க யாரும் நாளைக்கு அடையாளப்படுத்திக்கணும்னு இன்றைக்கி நிறைய இளைஞர்கள் புதுசாக வராங்க. இதில் சந்தோஷப்பட வேண்டிய விஷயம் என்னென்னா, நான் பார்த்த வரைக்கும் கன்சர்வேட்டிவாக தான் இருந்திருக்கு இந்தியன் ஆண்டர்ப்ரனர்ஷிப்பை பொறுத்த வரைக்கும். தாத்தா பிஸ்னஸ் பண்ணியிருப்பார், அப்பா பிஸ்னஸ் பண்ணியிருப்பார், அந்த பிஸ்னஸ் அப்படியே பையன் உட்காந்து நடத்துகிற மாதிரி விஷயங்கள் இருந்துருக்கு இவ்வளோ நாள். இன்றைக்கி படித்த இளைஞர்கள் பிஸ்னஸ்னால் என்னென்னே தெரியாதவங்க புதுசாக இன்றைக்கி பிஸ்னஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு எந்த அளவு அவங்களுக்கு க்ரேஸ் இருக்குன்னா, ஸ்டாக் மார்க்கெட்டில் அவங்க பிஸ்னஸ் லிஸ்ட் பண்ணணும் அப்படின்ற அளவு அவங்க ஊக்கப்படுத்திட்டு தங்களைத்தாலே ஊக்கப்படுத்திக்கிட்டு இன்றைக்கி வராங்க புதுசாக. இட்ஸ் அ வெரி குட் சைன். அதை கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவும் ஆதரிச்சிட்டு இருக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் அப் இந்தியா, ஸ்டாண்ட் அப் இந்தியா மாதிரி ப்ரோக்ராம்ஸ் மோடி பிரைம் மினிஸ்டர் லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி நல்ல குட் சைன்ஸும் இருக்குது, வெல்கமிங் சைன் ஆல்சோ. கண்டிப்பாக. ஸோ இப்போது மார்க்கெட்டிங் அப்படின்ற ஒரு விஷயம் எடுத்துக்கிட்டாலே பொதுவாக மக்கள் மத்தியில் ஞாபகம் வர ஒரு விஷயம் என்னென்னா சேல்ஸ் தான் சார். இந்த சேல்ஸ் ரெப்ஸ் அவங்க ப்ரெசென்ட் பண்ணுறது, எஸ்கியூஸ் மீ மேடம், குட் மார்னிங் அப்படின்னு சொல்கிற விஷயங்கள் எல்லாம் தான் ஒரு ஃபுட்டேஜ் மாதிரி போயிட்டுருக்கோம். ஸோ எக்ஸாக்ட்லி மார்க்கெட்டிங்னா என்ன? ஏன்னா கண்டிப்பாக இப்போ இருக்க நாட்களில் ஒவ்வொரு ப்ராடக்டையும் அவங்க ப்ரொமோட் பண்ணுற விதமே வித்தியாசமாக இருக்குது. ஸோ மார்க்கெட்டிங்கோட ஒரு இம்பார்ட்டன்ஸ் இன் பிஸ்னஸ் என்னன்னு கொஞ்சம் சொல்லுங்கள். பேசிக்காக மார்க்கெட்டிங்க்கு நிறைய டெஃபினேஷன்ஸ் இருக்கும் புக்ஸில். பட் பேசிக்காக பார்த்தீங்கன்னா ஒரு நிறுவனம் தன்னுடைய தயாரிப்புகளையோ இல்லை சர்வீசஸையோ கன்சியூமரை கொண்டு போய் அணுகக்கூடிய ஒரு ப்ராசஸ் தான் மார்க்கெட்டிங். நீங்கள் சொன்னது 100க்கு 100% கரெக்ட். மார்க்கெட்டிங்னா என்ன, இங்கே நம்ம நாட்டில் என்ன ஒரு மீனிங்னா சேல்ஸை மட்டுமே மார்க்கெட்டிங் நினச்சிட்டு ரொம்ப தப்பாக நினச்சிட்டு இருக்காங்க காலங்காலமாக. மார்க்கெட்டிங்னா ப்ராடக்ட் உள்ளே இருக்கிற நிறைய விஷயங்களும் மார்க்கெட்டிங் உள்ளே தான் வரும். அதே மாதிரி டிஸ்ட்ரிபியூஷனும் மார்க்கெட்டிங் உள்ளே தான் வரும். ஏன் லாஜிஸ்டிக்ஸ், கம்யூனிகேஷன், அட்வர்டைஸ்மெண்ட்ஸ், எல்லா ப்ரமோஷன்ஸ் எல்லாமே மார்க்கெட்டிங் உள்ளே தான் வர்றது. பட் நம்ம மக்கள் என்ன நினைக்கிறாங்கன்னா தப்பாக சேல்ஸை மட்டுமே மார்க்கெட்டிங். சேல்ஸ் இஸ் அ பார்ட் ஆஃப் மார்க்கெட்டிங், அவ்வளோதான். சேல்ஸ் மார்க்கெட்டிங்கில் இருக்கக்கூடிய ஒரு சின்ன பகுதி, அவ்வளோதான். மார்க்கெட்டிங் எந்த அளவு இம்பார்ட்டன்ட்னா, மார்க்கெட்டிங் இல்லாமல் பிஸ்னஸே இல்லை. எந்த வழியாக நீங்கள் கமர்ஷியலைஸ் பண்ணுவீங்க, எப்படி உங்களுக்கு பணம் வரும்? நாட் ஒன்லி சேல்ஸ், அது எப்படி உங்களுக்கு பொசிஷன் பண்ண முடியும், அந்த பிராண்டையோ அந்த ப்ராடக்டையோ எப்படி பொசிஷன் பண்ண முடியும், கன்சியூமர் கிட்ட எப்படி போய் சேர்க்கறது, எல்லாமே மார்க்கெட்டிங் தான். அந்த ப்ராடக்டை தயாரித்ததுலேருந்து கொண்டு போய் சேர்க்குறீங்க இல்லையா, அது மொத்தமுமே மார்க்கெட்டிங்கோட ப்ராசஸ் தான். கிட்டத்தட்ட கன்சியூமர் கையில் போய் சேர்ற வரைக்கும் எல்லாமே மார்க்கெட்டிங் தான். ஓகே. நிச்சயமா. இப்போது நான் சொன்ன மாதிரி ஒரு 2 கோடி ரூபாய்க்கு ஒரு படம் எடுத்தால் கூட 5 கோடி ரூபாய்க்கு அதை மார்க்கெட்டிங் செலவு பண்ணுறது வேண்டியது இருக்குது. ஸோ அந்த மாதிரியான ஒரு சூழலில் ஒரு தரமான பொருட்களுக்கான இடம் அப்படிங்கிறது இருக்குன்னு நினைக்கிறீங்களா? கண்டிப்பாக இருக்குது. பட் எங்கே தரமான பொருட்களுக்கான இடம் இருக்குது, கரெக்டாக இருக்குது. பட் என்னென்னா தரமான பொருள்ன்ற அந்த டெஃபினேஷன் நிறைய பேர் மாறும். உங்களுக்கு தரம்னு சொல்கிறது எனக்கு தரமாப்படாது. ஏன்னா இந்தியா பார்த்தீங்கன்னா 120 கோடி மக்களை கொண்ட ஒரு நாடு. இங்கே பார்த்தீங்கன்னா நிறைய விதமான மக்கள் வாழ்கிறாங்க. இதுக்காக தான் நாங்கள் என்ன பண்ணுவோம், செக்மெண்டேஷன், மார்க்கெட் செக்மெண்டேஷன் ஒரு ப்ராசஸ் இருக்குது. இப்போ நாங்கள் பார்த்தீங்கன்னா என்னோட பேக்ரவுண்ட் பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்லி இன்ட்டு மார்க்கெட் ரிசர்ச்.
அதே மாதிரி இப்போ பிஸ்னஸ் கன்சல்ட்டிங் நாங்கள் சர்வீசஸ் நாங்கள் கொடுக்குறோம். ஏரோ பாயிண்ட்டை பொறுத்த வரைக்கும் நாங்கள் இந்த மாதிரி இப்போ ஏதாவது ஒரு ப்ராடக்ட் கொண்டு வராங்க அப்படின்னா நாங்கள் என்ன பண்ணுவோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு மார்க்கெட்டை வந்து செக்மெண்ட் பண்ணுவோம். யார் உங்களோட டார்கெட் குரூப், அவங்கள பொறுத்த வரைக்கும் எது தரமான பொருள். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒருத்தருக்கு கார் லக்ஸூரியாக இருக்கலாம், ஒரு நார்மல் ஹேட்ச்பேக் காரே லக்ஸூரியாக இருக்கலாம். ஒருத்தருக்கு ஏ செக்மெண்ட் காரே ஜஸ்ட் கன்வீனியன்ஸ் லெவலில் இருக்கும். அது வந்து தரம்ன்றது குவாலிட்டின்றதுக்கு நிறைய டெஃபினேஷன்ஸ் இருக்குது. ஒவ்வொருத்தருக்கும் தகுந்த மாதிரி அது வந்து மாறும். அதே நேரத்தில் நீங்கள் கேட்டிங்க தரமான பொருட்களுக்கு இடம் இருக்கான, நிச்சயமாக இருக்குது, கட்டாயமாக இருக்குது. தரமான பொருட்களுக்கு கண்டிப்பாக இடம் இருக்குது. ஓகே சார், உங்களை ஸ்டார்டிங்கில் இன்ட்ரடியூஸ் பண்ணும்போது வந்து மார்க்கெட் ரிசர்ச் அப்படின்ற ஒரு விஷயத்த வந்து நான் சொல்லியிருந்தேன். ஸோ இந்த மார்க்கெட் ரிசர்ச்ன்ற விஷயம்னா என்ன சார்? அதாவது ஒரு ப்ராடக்டை வந்து எப்படிலாம் ப்ரொமோட் பண்ணுறது, இப்படி தானா? எனக்கு இருக்க ஒரு வேக் ஐடியா அது இல்லை, அது மட்டும் இல்லை, ஒரு பெரிய ஸ்ட்ராட்டஜியே இருக்குது அதில் அப்படின்னா என்னன்னு கொஞ்சம் சொல்லுங்கள். மார்க்கெட் ரிசர்ச் அப்படின்றது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு பிஸ்னஸ் டூல். அது எதுக்கு யூஸ் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ உங்களுக்கு ஒரு பிஸ்னஸ் பண்ணணும்னு முடிவு பண்ணிட்டீங்க, இல்லை ஒரு ப்ராடக்ட் லான்ச் பண்ணணும், இல்லை டெவலப் பண்ணணும்னு முடிவு பண்ணிட்டீங்க. இந்த ப்ராடக்ட்கான மார்க்கெட் எங்கே இருக்க போகிறது, மார்க்கெட் சைஸ் எவ்வளோ, இதை வந்து இந்த ப்ராடக்ட் லான்ச் பண்ணால் மக்கள் கன்சூமர்ஸ் ரிசீவ் பண்ணிக்குவாங்களா, இல்லை அவங்க என்ன எதிர்பார்க்குறாங்க, என்ன விலையில் இந்த ப்ராடக்டை வாங்குவாங்க, காம்படிட்டர்ஸ் யாரெல்லாம் இருக்காங்க, நம்ம எங்கே பொசிஷன் பண்ணணும், இந்த மாதிரி விஷயங்கள் நமக்கு தெரியாது. நம்ம நினைப்போம் கட் ஃபீல், எனக்கு கண்டிப்பாக இந்த ப்ராடக்ட் சக்ஸஸ் ஆகிடும். பட் போச்சுன்னா நம்ம இதெல்லாம் எதுவும் தெரிஞ்சிக்காமல் நம்ம போனோம் அப்படின்னா ஆப்வியஸ்லி இட் லீட் டு ஃபெயிலியர். அதனால் மார்க்கெட் ரிசர்ச் இஸ் அ டூல். அது செஞ்சுரி ஓல்ட் டூல், ரொம்ப வருஷமாக இருக்குது. அது வந்து நம்ம இந்த மாதிரி விஷயங்களை வந்து மார்க்கெட்லேருந்து தெரிஞ்சிக்கிறதுக்கான ஒரு டூல் அது. ஸோ நம்ம வந்து நிறையா அது மார்க்கெட் சர்வேன்னு சொல்கிறாங்க, பட் டெக்னிக்கலி ஸ்பீக்கிங் இட் இஸ் கால்ட் அஸ் மார்க்கெட் ரிசர்ச். மார்க்கெட் ரிசர்ச்சில் கிடைக்கிற இந்த டேட்டாவை வச்சுட்டு மார்க்கெட் ஸ்ட்ராட்டஜியை க்ரியேட் பண்ணுவோம். ஃபார் எக்ஸாம்பிள், இதை எந்த டார்கெட் குரூப்பில் நம்ம கொண்டு போய் சேர்க்க போகிறோம், இதுக்கு எந்த மாதிரி அட்வர்டைஸ்மெண்ட்ஸ் கொடுக்கணும், எந்த வழியாக கொடுத்தா இது போய் சேரும், எந்த வழியான டிஸ்ட்ரிபியூஷன் வந்து ஈஸி டிஸ்ட்ரிபியூஷன், காஸ்ட் எஃபெக்டிவ் டிஸ்ட்ரிபியூஷன், இதை போய் எங்கே கொண்டு போய் கரெக்டாக பொசிஷன் பண்ண முடியுன்றதை மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜியாக வந்து அடுத்து நம்ம வந்து கொண்டு போவோம். நம்ம இந்த ஸ்ட்ராட்டஜிஸ் நீங்கள் நிறைய ஃபாலோ பண்ணுறீங்க. இப்போ புதுசாக ஒரு ப்ராடக்ட்டை நம்ம லான்ச் பண்ணுறோம் அப்படின்னா அதுக்கு நம்ம என்னென்ன விஷயங்கள்லாம் பண்ணணும்? புதுசாக ஒரு ப்ராடக்ட் லான்ச் பண்ணுறீங்க அப்படின்னா பொதுவாக வந்து நீங்கள் சம் ஸ்டடீஸ் பார்க்க வேண்டியதாக இருக்கும். இஃப் இட் இஸ் கம்ப்ளீட்லி புது ப்ராடக்ட், யூனிக் ப்ராடக்ட்னா ஃபீசிபிலிட்டி ஸ்டடின்னு சொல்லுவோம். மார்க்கெட்டில் இந்த ப்ராடக்ட் நம்ம லான்ச் பண்ண போகிறோம், இது எந்த அளவு சக்ஸஸ் ஆகும், இது எந்த அளவு ரிசீவ் பண்ணிக்குவாங்க அப்படின்றது இது ஃபீசிபிலிட்டி ஸ்டடின்னு சொல்லுவோம், ப்ராடக்ட் ஃபீசிபிலிட்டி. சப்போஸ் ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறீங்க, சர்வீஸ் ஓரியன்ட் பிஸ்னஸ்னால் பிஸ்னஸ் ஃபீசிபிலிட்டி ஸ்டடின்னு பண்ணுவோம். நீட் கேப் அசஸ்மெண்ட்டுன்னு பண்ணுவோம். என்ன தேவை இருக்குது மார்க்கெட்டில், எங்கே கேப் இருக்குது, அந்த இடத்துல நம்ம பொசிஷன் பண்ணலாமா, மார்க்கெட்டில் இல்லாத ஒரு ப்ராடக்ட்டோ இல்லாத ஒரு வேரியண்ட்டோ 30,000க்கு 40,000க்கு மத்தியில் 35,000க்கு ஒன்று தேவை இருக்கான்னு செக் பண்ணுவோம். அதை வந்து நீட் கேப் அசஸ்மெண்ட் சொல்லுவோம். அதே மாதிரி ப்ரைஸிங் சென்சிட்டிவிட்டி ஸ்டடி, நம்மளோட ப்ராடக்டை வந்து எந்த அளவு மக்கள் ரிசீவ் பண்ணிக்குவாங்க, எந்த விலையில் வாங்குவாங்க அப்படின்றத ப்ரைஸிங் சென்சிட்டிவிட்டி அண்ட் ப்ரைஸிங் எலாஸ்டிசிட்டி ஸ்டடின்னு சொல்லுவோம்.